மல்லி பெரிய அளவுல ஏமாந்து போப்போறாங்க. அதே நேரத்தில தன்னோட வாழ்க்கையையும் இதன் மூலமா தொலைக்க போறாங்களோ! அப்படிங்கிற மாரி தான் எண்ண தோணுது. என்னடா இவன் இப்படி சொல்றான் அப்படின்னு மட்டும் நெனச்சிராதீங்க. ஏன்னா, மல்லியோட அழுகையும் சரி, அதே நேரத்தில அவங்களோட செயல்பாடுகளும் சரி, அவங்கள இந்த மாரி ஒரு ஏமாற்ற தான் சந்திக்க வைக்கும். அதனால வெளுத்ததெல்லாம் பால். யார பார்த்தாலும் நம்புறது. அப்ப இதில இவங்க நல்லவங்களா? கெட்டவங்களா? எதுக்காக இப்படி சொல்றாங்க? அப்போ உடனே பார்த்த உடனே ஒருத்தர் தன்ன தங்கச்சின்ன உடனே, அப்போ அண்ணன் அப்படின்றது. இது வந்து மல்லிய பொறுத்தவரைக்கும் சரி கிடையாது. அதனாலே முதல்ல மல்லி ஏமாந்து போப்போறாங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா, ஒரு ஆட்டோவுல அழுதுகிட்டு வராங்க. எப்போ நம்ம இவர விஜய பார்த்ததுக்கப்புறம் அவரு தொரத்தி விட்டுருந்தாரு. இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ கண்ணீரோட வாராங்க மல்லி வந்து. அப்போ வரும்போது அந்த ஆட்டோல வச்சு அவங்கள தன்ன அறியாமலே புலம்புறாங்க. அப்போ அந்த ஆட்டோக்காரரு கேட்குறாரு. அவரு பேசுறாரு. அவரு 2 வார்த்த சொல்றாரு. "என் தங்கச்சி மாரிம்மா நீ. நானும் 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கேன்" அப்படின்னு சொன்ன உடனே நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அவரு கரெக்ட்டா ஒரு லேடிய, ஒரு பெண்ண வந்து கூட்டு வராரு வீட்டுக்கு. அப்போ இந்த மாரி தான் பொண்ண கடத்தி வச்சிருப்பாங்கம்மா. இவங்கட்ட பேசினேன்னா, பொண்ண மீட்டு குடுத்துருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்பி போறாங்க மல்லி வந்து. அப்ப இதுல வந்து முன்ன பின்ன கொஞ்சம் மல்லி யோசிச்சிருக்கலாம். ஏற்கனவே விஜய் வந்து வெண்பாவ தொலைச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்லி தான் நம்மள தொரத்தி விட்டுருக்காங்க. அப்ப இந்த இடத்துல வந்து போலீஸ நாடலாம். அதுக்காக எல்லாரையுமே நம்ம நம்புறது அப்படிங்கிறது தவறு. அப்ப இதுல வந்து மல்லி என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த ஆட்டோ டிரைவர் சொன்ன உடனேயே அவங்க கூட போறாங்க. அப்ப அவங்க ஒரு பெண்ண காட்ட தான் செய்றாங்க. நாகு கூட நான் வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அட்லீஸ்ட் நாகுவ கூட்டு போயிருக்கலாம். இல்லன்னா மனோகர் யாரையோ ஒருத்தர கூட்டு போயிருக்கலாம். ஆனா அத செய்யாம, அவங்க வந்து நீங்க தனியா தான் போணும்னு சொல்றாங்க. அப்பமாவது மல்லி கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? நம்மள தனியா மட்டும் வர சொல்றாங்களா? நம்ம எப்படி ஒரு பெண்ணா ஒரு இடத்துக்கு அதுவும் இந்த மாரி ஒரு குழந்தைய கடத்தி வச்சிருக்கவங்க இடத்துக்கு எப்படி தனியா போறது? போனா ஆபத்து வருமா? அப்படின்லாம் முன்ன பின்ன யோசிக்காம, போனதனுடைய விளைவு என்ன ஆகுது? மல்லி அங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்போ இவங்கள வந்து வெண்பாவ நாங்க உங்களுக்கு தந்துருதோம் அப்படின்னு சொன்ன அந்த ஆட்டோ டிரைவரும் சரி, வந்த அந்த லேடியும் சரி, மல்லிய வந்து கடத்தி வைக்கிறதுக்கு, மல்லியும் அந்த குழந்தைங்களோட சேர்ந்து விக்கிறதுக்கு பிளான் பண்ணுதாங்களோ அப்படிங்கிற மாரி தான் எண்ண தோணுது. ஏன்னா அதான் செய்ய போறாங்க. அவங்க கண்டிப்பா நல்லவங்களாலாம் இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பும், யூகமாவும் இருக்கு. உங்களோட கருத்து என்னங்கிறதையும் பண்ணுங்க. ஏன்னா மல்லி எடுத்த முடிவு சரியா தவறா? அதாவது அந்த ஆட்டோ டிரைவர நம்பி போனது, இன்னொரு பெண்ணு வெண்பாவ ஒப்படைப்பாங்க அப்படின்னு சொன்னது, இதெல்லாம் நம்பி போனது என்ன பொறுத்தவரைக்கும் மல்லி பண்ணது மிகப்பெரிய தவறு. அட்லீஸ்ட் தீபன்ட்ட சொல்லியிருக்கலாம். இல்லன்னா தீபிகாட்ட கூட சொல்லியிருந்தா கூட, அவங்க கண்டிப்பா இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க மல்லிக்கு. அதெல்லாம் விட்டுட்டு மல்லி இப்போ வாலண்டியரா போயி மாட்டிக்கிட்டாங்க. இப்ப மல்லி எப்படி தப்பிக்க போறாங்க? வெண்பாவ எப்படி காப்பாத்த போறாங்க? மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.